இன்று என்ன கேள்வி பார்க்க இருக்கிறோம் என்றால், தன்னையே மீட்டுக்கொள்ள முடியாத இயேசு ஒரு சாமியா அப்படின்னு ஒரு கேள்வி. இது என்ன கேள்வினா, குறிப்பா நம்ம இந்திய நாட்டில் அநேகர் கத்தோலிக்கர் அல்லாத இல்லாட்டி கிறிஸ்தவர் அல்லாத அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். அவங்க மனசுல ஒரு ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கு. எப்படி இப்படி ஒரு நபரை சாமின்னு கடவுள்னு ஏத்துக்கிறாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு சிலர், அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒரு சிலர் இயேசுவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வார்கள். எப்படின்னா, ரொம்ப நல்ல ஒரு அன்பு போய்ச்சாரு, நேசம் போய்ச்சாரு, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த கோணத்துல பார்ப்பார்கள். அதனால் ஏதோ 10ல் 1 இந்த இவரை சாமியா ஏற்றுக்கொள்வோம் என்று நினைத்து அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அது போன்று ஏற்றுக்கொள்வதற்கு கடவுள் நம்மிடம் கேட்கவில்லை. என்ன பிரச்சனைனா, நிறைய மதம் இருக்கிறது உலகத்தில். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கடவுள் ஏற்றியது அல்ல. அனைத்து மதமும் ஒரே கடவுளால் ஏற்றப்பட்டது அல்லது ஒரே கடவுளின் அனுமதியால் ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த கடவுள் ஏன் இத்தனை மதங்கள் உருவாக்க வேண்டும் என்று நாம் யோசிக்க வேண்டும். கடவுள் ஏன் இத்தனை மதங்களை உருவாக்க அனுமதிக்க வேண்டும் என்று பார்த்தால், நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், குறிப்பாக சீராக்கு 15வது அதிகாரம் 14 17 வரையிலும் வாசித்து பார்க்கும்பொழுது, அது இணைச்சட்ட நூல்லையும் வருது. அதுல வாசித்து பார்க்கும்பொழுது கடவுள் என்ன சொல்கிறார் என்றால், மனிதன் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளது. அதில் எதை அவன் விரும்புகிறானோ அதை அவன் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் மனிதர்களை படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லப்படுகிறது அல்ல சீராக்குல. அதுல இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், கடவுள் தன்னையே பெரிய ஆளு, பெரிய வல்லவர், எல்லாம் வல்லவர் அப்படி இப்படின்னு காட்டிக் கொள்வதற்காக இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. அப்ப எதற்காக பிறக்கிறார் என்றால், வாழ்வு சாவு. வாழ்வு என்றால் கடவுளின் உறவு. ஆதாம் ஏவாள் கடவுளின் உறவை முறித்துக் கொண்டார்கள். ஆதாம் ஏவாள் கடவுளின் உறவை முறித்துக் கொண்டதால் அவர்கள் கடவுள் இருக்கும் இடத்திலிருந்து, அதாவது கடவுள் இருக்கும் இடம்னா அதுலயும் குழப்பம் வருது இல்லையா, எங்கும் வியாபித்திருக்கும் கடவுள், அப்புறம் அவர் இருக்கும் இடம்னு சொல்றியே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வருது. கடவுள் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து அந்த இடத்தில் தன்னுடைய குடும்பத்தினர் வாழ வேண்டும் என்று யோசித்து அதற்கு ஏதேன் தோட்டம் என்று பெயரிட்டு இருந்தார் ஒரு இடத்திற்கு. அந்த இடத்தில் ஆதாம் ஏவாள் இருந்தார்கள். கடவுளின் குடும்ப உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தார்கள். அந்த நிலையில்தான் மனிதனிடம் அதை கேட்கிறார். நீ வேணும்னா, என்னோட உறவு வேணும்னா இந்த கனியை நீ சாப்பிடாத, உறவு வேண்டாம்னா இந்த கனியை நீ சாப்பிடு. என்றைக்கு நீ அந்த கனியை சாப்பிடுகிறாயோ, புசிக்கிறாயோ, அன்றே நீ என்னுடைய உறவை அறுத்து கொண்டாய், வெட்டி கொண்டாய், முறித்து கொண்டாய். அதனால் உனக்கு வர இருப்பது சாவுதான். நீ என்னோட உறவோடு இருக்கும் வரை உனக்கு சாவு வராது, வாழ்வுதான் என்று ஆதாமுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த ஏதேன் தோட்டத்தில் விடுகிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், சாத்தான் வருகிறான். பாம்பு என்று உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே பாம்பு வந்து பேசிச்சா அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த பாம்பு என்ன பேசிச்சு அதுதான் நாம் பார்க்க வேண்டும். அந்த பாம்பு வடிவில் வந்த சாத்தான் எடுத்தாலும் சரி, இந்த நேராவே சாத்தான் மனித வடிவிலும் வந்து பேசியிருக்கலாம் பாம்பு என்ற பெயரில். அது போன்று வந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான் என்றால், நீ உறவை முறித்துக்கொள். அதை விட சிறந்தது எது என்றால் அறிவு. அதை விட சிறந்தது, அதை விட இந்த வாழ்வை விட உனக்கு, அதாவது கடவுளின் உறவை விட நீ அறிவாளியாக இருப்பதும் திறமைசாலியாக இருப்பதும் அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிப்பது அப்படின்னா சுவை மிக்கது, பலம் சுவை மிக்கதாக இருப்பதும் அழகு ஆக இருப்பதும் என்றெல்லாம் பார்க்கிறோமல்ல, அதெல்லாம் மனிதனுடைய சொந்த சுகபோக வாழ்வு. இந்த இதுல கூட வரும் இல்லையா, குரான்ல பாத்தீங்கன்னா நிறைய சுவையுள்ள பழங்கள், நல்ல வண்ணங்கள், அழகு இப்படிலாம் இருக்கும் இடம்தான், அரண்மனையில இருக்கும் இடம்தான் ஜன்னத், அவங்களுடைய சொர்க்கம் என்று பார்க்கிறோம். அது ஒன்று மனிதன் அதற்கும் ஆசைப்படுகிறான். அதற்காக ஒரு மதம் வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுத்துக்கும் இஸ்லாமியன்ல சுகபோக வாழ்வு அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது அவங்களுடைய மோட்சம் என்ன வாக்களிக்கிறதோ அது ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கிறார். அப்ப யாரெல்லாம் கடவுளின் உறவை விட தங்களுக்கு தங்களுடைய சுகபோக வாழ்வு பெரிது என்று நினைப்பவர்கள் இஸ்லாம் மதத்தில் சேர்வார்கள். அதான் அந்த அவர் வாக்களிக்கின்ற அந்த ஜன்னத் என்ற அந்த மோட்சத்தை குறிக்கோளாக வைத்து அதில் சேர்ந்து அதில் சொல்லப்பட்டிருக்கும் வாழ்முறை கடைபிடித்து, அனைத்து வாழ்முறையும் கடவுளை அடிப்படையாக கொண்டதா. எல்லா மதத்திலையுமே நாம் கடவுள் வழியாக தான் இந்த இலக்கை தேடுகிறோம். அதனால் நீ கும்புறது நல்ல கடவுளா, நான் கும்புறது நல்ல கடவுளா, எது உண்மையான கடவுள் எது பொய்யான கடவுளா நாம் யோசிக்க தேவையில்லை. எல்லாமே நல்ல கடவுள் தான், எல்லாமே உண்மையான கடவுள் தான், எல்லாம் ஒரே கடவுளை தான் வெவ்வேறு பேர்ல சொல்றோம். ஆனா அதுல எது பிரச்சனை வருதுன்னா, இலக்கு. எதை நோக்கி நாம் கடவுளிடம் செல்கிறோம், எது கேட்டு செல்கிறோம் அப்படி வச்சுக்கோங்க. அதான் அவர் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்கிறார். ஒவ்வொரு மதத்திலையும் நாம் ஒன்று கேட்கிறோம். இஸ்லாமியர்கள் சுகபோக வாழ்வு கேட்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மனைவியோ பெண்களோ அங்கே கேட்கிறார்கள். அதனால் அங்கே அது போன்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று இந்திய நாட்டில் தோன்றிய மதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கெல்லாம் ஒரே இலக்கு தான். கடவுள் வெவ்வேறு பேர்ல நம்ம கூப்பிடலாம்,
அழைக்கலாம். ஆனால் இது கடவுள் எல்லாம் எதற்கு உதவுகிறார்கள் என்றால் இந்த இலக்கை அடைய உதவுகிறார்கள் அவங்க நம்பிக்கையில. அப்ப இந்த இலக்கை அடைவதுன்னா அவங்க என்ன இலக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுதான் எது என்றால் ஆன்ம சாவு. ஆன்மா இனி பிறவா நிலையை அடைய வேண்டும். அதான் இனி பிறவா நிலைனா அது சாவுக்குள்ள இன்னொரு வர்ணனை, இன்னொரு விதமான வரையறை. எப்படி அங்கே சாத்தான் நீ சாகவே மாட்டாய் அப்படின்னு அவன் ஒரு வரையறை கொடுக்கிறான். அதாவது என்ன பொருள் என்றால் தின்னோடனே விஷம் மாதிரி டபக்குன்னு விழுந்து செத்துருவான் அப்படின்னு ஆதாம் பயந்துட்டு இருந்தான். அப்படி பயந்துட்டு இருந்த ஆதாம் அந்த பயத்தை போக்க சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் ஒரு அச்சத்தை போக்கும் நிலைப்பாடு எடுக்க வைக்கிறான். நீ அப்படி உளுந்தெல்லாம் செத்துற மாட்டப்பா, கவலைப்படாம சாப்பிட்டு பாரு அப்படின்னு எடுக்கிறான் இல்லையா. அது ஒரு விதமான வரையறை. கடவுள் சொன்ன சாவு என்பது ஆன்ம சாவு. எஸ் சொல்வார் அல்லவா, உடலை மட்டும் அழித்து ஆன்மாவை அழிக்க முடியாதவர்களுக்கு அஞ்சாதீர்கள், உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு அஞ்சுங்கள் என்று சொல்வார் அல்லவா. அது போன்ற கடவுள் என்றால் உடலையும் ஆன்மாவையும் அழிக்க வல்லவர் தான் கடவுள். அதுல மூணாவது ஒண்ணு இருக்கு, அதுதான் நாம் எல்லாம் மறந்துடும். எது என்றால் ஆன்மாவை படைத்து ஆன்மாவை உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவையும் அழிக்க வல்லவர், அவர்தான் கடவுள்.